ஹலோ எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்ப பாப்புலரான டிஷ் பன்னீர் பட்டர் மசாலா. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம வீட்டிலே ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். உங்களால் எந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக சாப் பண்ண முடியுதோ அந்தளவுக்கு நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. ஒரு வெங்காயம் எடுத்திங்கன்னா அதுக்கு 3 தக்காளி நீங்கள் எடுத்துக்கணும். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தக்காளி தான் அதிகமாக சேர்க்கணும். அதையும் கொஞ்சம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவில் பார்த்தீங்கன்னா எதுவுமே நம்ம அரைச்சி சேர்க்க போகிறதில்ல, எல்லாமே வதக்கி தான் செய்ய போகிறோம். ஸோ உங்களால் எவ்வளோ ஃபைனாக சாப் பண்ண முடியுதோ அந்தளவுக்கு நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. ஒரு 300 கிராம் அளவுக்கு நான் ஃப்ரெஷ் பன்னீர் எடுத்திருக்கேன். இப்போது இதை நான் சின்ன பீசஸாக கட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு கொஞ்சம் பட்டர் அதிகமாகவே சேர்த்துக்கணும், அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஒரே ஒரு பே லீஃப் சேர்க்குறேன். ஒரே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்தது 2 பீஸ் பட்டை, 4 கிராம்பு, ஒரே ஒரு பிளாக் கார்டமன் சேர்த்துக்கிறேன். பிளாக் கார்டமன் ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா பட்டர்லாம் சீக்கிரமாக கருகி போயிடும். இப்போ நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். இப்போது வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கணுன்னா லைட் பிங்கிஷ் கலர் வர வரைக்கும் இதை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போது இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்தது நம்ம நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா ஃப்ளேம் நீங்கள் கொஞ்சம் ஹையில் வச்சுக்கலாம். இப்போது இது நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். தக்காளிலாம் நல்லா குக் ஆகட்டும். இப்போ நம்ம ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா தக்காளிலாம் நல்லா இந்தளவுக்கு நல்லா மேஷ் ஆகிருக்கும். இந்தளவுக்கு மசிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கணும். இப்போது இதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறேன். உங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும்னா நீங்கள் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா நார்மல் சில்லி பவுடரும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம எப்பயுமே நார்மலாக யூஸ் பண்ணுற ரெட் சில்லி பவுடரும் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரும் பாதியாக சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது மசாலா ஸ்மெல்லாம் நல்லா போகிற வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போது இதில் நம்ம ஒரே ஒரு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது, ஜஸ்ட் ஒரு கப் சேர்த்தா போதும். நம்ம குருமாக்கெலாம் சேர்க்குற மாதிரி தண்ணி சேர்த்திங்கன்னா டேஸ்ட் அப்புறம் டிஃபர் ஆயிரும். ஸோ நீங்கள் கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு வாட்டி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இது நல்லா குக் ஆகட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இப்போது ஒரு 10 முந்திரி பருப்பை கொஞ்சம் நேரம் சுட தண்ணியில் ஊற வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் இது நல்லா குக் ஆகட்டும். இப்போது இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இதில் நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். நம்ம சுகர் எதுக்கு சேர்க்குறோன்னா இதில் நிறைய தக்காளியெலாம் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ புளிப்புலாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் சேர்க்குறோம். சுகருக்கு பதிலாக நீங்கள் ஹனி கூட ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ பேனில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க.
நம்ம பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணி கூட சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா அப்படியே கூட சேர்த்துக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். 300 கிராம் அளவுக்கு நான் வந்து ஃப்ரெஷ் பன்னீர் எடுத்திருக்கேன். இப்போ இதை லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதும், ரொம்ப ஃப்ரை பண்ணாதீங்க, ஏன்னா ரொம்ப ஃப்ரை பண்ணால் நல்லா இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ் பன்னீர் யூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கடையில் கிடைக்கிற ஃப்ரோசன் பன்னீர் யூஸ் பண்ணுறதுக்கும் ஃப்ரெஷ் பன்னீர் யூஸ் பண்ணுறதுக்கும் நிறையவே உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ வந்து ஃப்ரெஷ் பன்னீர் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே யூஏயில் வந்து உங்களுக்கு லூலுலே வந்து ஃப்ரெஷ் பன்னீர் வந்து கிடைக்கும், நீங்கள் அதை வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டிலே கூட வந்து ஃப்ரெஷ் பன்னீர் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் அப்புறமா வீடியோ போடுறேன். இப்போ நம்ம நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க மல்லித்தழை சேர்த்துக்கலாம். மசாலா இப்போவே பார்க்க ரொம்ப யம்மியாக இருக்குது. இப்போ அடுத்தது நம்ம கசூரி மேதி இந்த மாதிரி கையால் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஃபைனலாக நம்ம ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். ஒரு 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். இது சேர்த்தா தான் நம்மளுக்கு வந்து இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இது உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் பால் எடுக்கணும், நீங்கள் அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணால் போதும். அவ்வளோதான். இப்போ ரொம்ப ரொம்ப க்ரீமி அண்ட் டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா நம்ம வீட்டிலே ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதோட டேஸ்ட் ரொம்ப ரிச்சாக சூப்பராக இருக்கும். நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு கவலைப்பட வேணாம், நம்ம வீட்டிலே செஞ்சு எல்லாருமே அசத்திடலாம். இந்த வீக்கெண்டே ட்ரை பண்ணி எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இது கூட பரோட்டா, நான், பட்டர் நான், தந்தூரி ரோட்டி எல்லாமே சூப்பரான காம்பினேஷன். இது பார்க்கும்போது எவ்வளோ மவுத் வாட்டரிங்காக இருக்குல்ல, இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது. ஃபைனலாக கொஞ்சமாக பட்டர் அப்படி இல்லைனா க்ரீம் வச்சு கார்னிஷ் பண்ணிடலாம். இதோட டேஸ்ட் நீங்கள் ஒரு தடவை சாப்பிட்டிங்கன்னா மறக்கவே மாட்டீங்க, அடிக்கடி செய்வீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணுன்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.